வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். டெரிட்டோரியல் ஆர்மியிலிருந்து கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 3806 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஓகே, நீங்கள் ஆர்மியில் நார்மலாக சோல்ஜராக செலெக்ஷன் ஆகிறதுக்கும் டெரிட்டோரியல் ஆர்மியில் போகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சேம் யூனிஃபார்ம், சேம் சேலரி, எல்லாமே சேம் தான். ஓகே, உங்களுக்கு பென்ஷன் உண்டு, எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டா உண்டு, டியூட்டிஸ் எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு 160 சென்டிமீட்டர் இருக்கவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் 42 வயசு வரைக்கும் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர்மியில் சர்வீஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு ஹைட் இல்லை, இல்லைனா ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் ஆக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இதில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை நான் வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஆர்மிலையும் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, மினிமம் ஒரு வருஷத்துக்கு 2 மாதம் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னால யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ரியலா இல்லைனா ஃபேக்கா அப்படின்ட்டு. இவ்வளோ வேகன்சி வரப்போகிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எந்த அப்டேட்டும் வரல. இவங்க வெப்சைட்டில் எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லேயுமே இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இது வரைக்கும் தெரிய வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியலாக வர்றதான். ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, டெரிட்டோரியல் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சிலர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது வரப்போகிறது உண்மை தான். ஆனால் எக்ஸாக்டாக இவங்க சொல்கிற டேட்டில் தான் வரும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ டைம் இருக்காது. நோட்டிஃபிகேஷன் ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரேலி கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரேலியில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதமாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 3 மாதமாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஏன்னா 3800 வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடையாது. ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் இருக்கும். அப்படிங்கிறனால வேக்கன்சி கம்மியாக இருக்கிறனால ஹெவி காம்படிஷன் இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், ஃபிசிக்கலும் நல்லா பண்ணி அதுலேயும் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ அதனால் இது உண்மைன்னு நம்பி நீங்கள் இப்போ இருந்தே ஃபிசிக்கலுக்கும் உங்களோட எக்ஸாமுக்கும் சேர்த்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபிசிக்கலுக்கு கொடுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய டைமில் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு படிங்க. நீங்கள் ஒர்க் போய்கிட்டு இருந்தாலுமே இது பாசிபிள் தான். காலையில் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் எக்ஸாமுக்கு படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அடுத்ததாக என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸில் படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவு எல்லாரோடையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் டெரிட்டோரியல் ஆர்மினா என்னன்னே தெரியலை, நார்மல் ஆர்மிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், இதில் டியூட்டிஸ் என்னென்ன மாதிரி இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், பென்ஷன் எப்படி இருக்கும், லீவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நான் லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வர்றப்பே கொடுத்தது தான். ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெரிட்டோரியல் ஆர்மி ஜாப் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 27 ஜூலைலேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாக வந்தது கிடையாது, பார்த்தாலே தெரியுது, யாரோ டைப் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபிசிக்கலும் கிளியர் பண்ண முடியும். அடுத்து ஒரு 1 மந்த்துக்கிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைமை இன்னும் நீங்கள் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணீங்க, இப்போ இருந்தே படிச்சுட்டு அந்த டைமை இன்னும் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ இது உண்மையாக இருந்துச்சு, இந்த டேட்டில் தான் உங்களுக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னும் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. ஓகே, ஏப்ரலில் இந்த வீடியோ ஒரு சில 2-3 நாளுக்கு அப்புறம் பார்ப்பீங்க அப்படின்னா நான் 20 நாள்னு எடுத்திருக்கேன். மே ஜூன் ஃபுல்லாகவே இருக்குது, ஜூலையில் 26 நாள் இருக்குது. ஸோ மொத்தமாக 108 நாளுக்கு மேலே உங்களுக்கு டைம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இது போதுமானது தான். நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லாட்ட கூட இப்போ இருந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபிசிக்கல் கிளியர் பண்ண முடியும். ரேலியில் ஃபிசிக்கல் கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்லையும் நீங்கள் இப்போ இருந்தே படிக்கணும். எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிமா நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ இருந்தே எக்ஸாமுக்கும் படிக்கணும், ஃபிசிக்கலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ ஏஜ் லிமிட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 18லேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கணும்.
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2-3 போஸ்ட் இருக்குது. ஜிடி ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க, 10th 45% மேலே எடுத்துருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஓவராலாக 45% மேலே எடுத்துருக்கணும். அடுத்து கிளர்க்கு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு எந்த குரூப் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் 60% மேலே நீங்கள் ஓவராலாக எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே எடுத்துருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் 50% மேலே எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒன்று, மேத்ஸோ அக்கௌண்ட்ஸோ இல்லைன்னா புக் கீப்பிங்கோ, இந்த சப்ஜெக்டில் ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். இதுலேயும் 50% மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கிளர்க் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகே, இதுக்கு அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. டேரெக்டாக வந்து ரேலியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஆர்ஓலேருந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி இப்போ அக்னிவீருக்கு நடக்கிற மாதிரி கூட நடக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். இது வந்து கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. ஓகே, அடுத்து வந்து ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ். இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. 10th நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் ட்ரேட்ஸ்மேனுக்கு நீங்கள் எலிஜிபிள். ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள். ஓகே, இப்போ ஹைட்டு வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் செஸ்ட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 77 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆகணும். செஸ்ட் விரிக்கிறப்ப 82 வரைக்கும் வரணும். ஓகே, மினிமம். ஸோ அடுத்ததான் உங்களோட ஏஜ் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட், இதெல்லாமே உங்களுக்கு ரேலியில் நடந்து முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து ரேலி முடிஞ்சு ஒரு 1 month டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாம் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் சேர்த்து நடத்திடுவாங்க. இப்போ நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் பற்றி கவலைப்பட வேண்டாம். நார்மலாக அங்கே டேரெக்டாக போய் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஓகே, இப்போ ரேலியில் என்னென்ன நடக்கும்? ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து இப்போ நீங்கள் ட்ரேட்ஸ்மேனுக்கோ இல்லைனா கிளர்க்குக்கோ அப்ளை பண்ணீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஜிடிக்கு ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். இதில் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, இப்போ கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ட்ரேட் டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சோல்ஜர் ரேங்க் தான். ஓகே, எல்லாமே பெர்மனன்ட் ஜாப் தான், அக்னிவீர் மாதிரி கிடையாது. பெர்மனண்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ சோல்ஜர் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லாமே வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதோட நாலேஜ் வந்து இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் வந்து நார்மலாக ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா அதை வந்து கரெக்டாக அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மவுஸ் மாட்டுறது, கீபோர்டு மாட்டுறது, அந்த மாதிரி தான். அதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் கலட்டி மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன பேசிக் சாஃப்ட்வேர், இப்போ எக்ஸல் இருக்குது, அடுத்து வந்து பவர் பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ட்ரேட்ஸ்மேனில் நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுவாங்க, பண்ண சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க். கிளர்க்குக்கு மட்டும் மார்க் கிடையாது, கிளர்க்குக்கு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இதுக்கும் உண்டு, ஃபிசிக்கலுக்கும் மார்க் உண்டு. ஓகே, இப்போ ஃபிசிக்கலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மைல் ரன்னிங். 1 மைல் அப்படின்னா 1600 மீட்டர் ரன்னிங். இது வந்து எவ்வளோ நிமிடத்துக்குள்ளே வந்தால் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுவும் ஏஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 5.5 நிமிஷத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 60 மார்க். ஓகே, ரன்னிங்க்கு 60 தான் ஃபுல் மார்க். அடுத்து வேறு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5.5 நிமிஷத்துலேருந்து 5:31 5:45 வந்தால் 40 மார்க்கு. 5:45 மேலே போனீங்க அப்படின்னா ஃபெயில். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு 31லேருந்து 42 வயசுக்குள்ளே ஏஜ் இருக்குது அப்படின்னா 42க்குள்ளே ஏஜ் இருக்குதுன்னா நீங்கள் 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே வந்தால் ஃபுல் மார்க் 60 மார்க்கு. 6:16லேருந்து 6:30 வந்தால் 40 மார்க்கு. அதுக்கு மேலே வந்தால் ஃபெயில். ஓகே, ஸோ ரன்னிங்க்கு இதுதான் மார்க்கு. ரன்னிங் பாஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்து புல்லப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். புல்லப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தால் 10 இல்லைன்னா அதுக்கு மேலே புல்லப்ஸ் எடுக்கிறீங்கன்னா 40 மார்க்கு. 9 எடுத்தால் 33 மார்க்கு, 8 எடுத்தால் 27, 7 எடுத்தால் 21 மார்க்கு, 6 எடுத்தால் 16, 5 இல்லைன்னா அதை விட கம்மியாக எடுத்திங்கன்னா ஃபெயிலு. ஓகே, அது 31லேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து 9க்கு மேலே எடுத்தால் 40 மார்க்கு, 8 எடுத்தால் 33, 7 எடுத்தால் 27, 6 எடுத்தால் 21, 5 எடுத்தால் 16, 4 இல்லைன்னா அதுக்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா ஃபெயில். ஓகே, ஸோ இதில் 40 மார்க்கு மேக்ஸிமம் புல்லப்ஸுக்கு. அடுத்து வந்து ரன்னிங்க்கு 60 மார்க்கு மேக்ஸிமம். ஓகே,
இப்போ நீங்கள் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 40 மார்க்குக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ இது நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. இதுக்கு மார்க் கிடையாது கிளர்க்குக்கு. அதே மாதிரி இங்கே இந்த 6, 5 கொடுத்துருக்காங்கல்ல, இது எடுத்தால் போதுமானது புல்லப்ஸுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த 9 ஃபீட் டிச் ஜம்ப் இருக்கும், ஜிக்ஸாக் பேலன்ஸ் இருக்கும். ஜிக்ஸாக் பேலன்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக வந்து ஒரு பார் இருக்கும், அதில் நீங்கள் ஸ்லிப் ஆகாமல் நடந்து போகணும், அது ஈஸி தான். அடுத்து 9 ஃபீட் டிச் ஜம்ப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி தொட்டி இருக்கும் 9 அடி நீளத்தில், உள்ள தண்ணி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து தாண்டணும். நார்மலாக 9 அடி தாண்டது ஈஸி, ஆனால் உள்ள தண்ணி இருக்குது அப்படிங்கிறப்போ உள்ளே விழுந்துருவோமோன்னு பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு, அதனாலே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. அதனால் இது நார்மலாக தாண்டதை விட கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ரொம்ப ஈஸி தான். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அக்னிவீருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் தமிழும் உண்டு, பட் இங்கே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான். நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் அட்டன் பண்ணணும். ஓகே, அப்ஜெக்டிவ் டைப் தான். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அது எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒரு கொஷினை வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா -1 மார்க் வந்து போகும். ஓகே, ஸோ இது நெகட்டிவ் மார்க் வந்து ரொம்பவே அதிகம். பாதி மார்க் வந்து நெகட்டிவ் ஆகுது. தெரியாத கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணவே கூடாது, தெரிஞ்ச கொஷினை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து தெரியாத கொஷினை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 0 மார்க். ஸோ எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ் 8th பாஸ் எல்லாத்துக்குமே வந்து சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். அதாவது உங்களுக்கு ஜிகேல 20 கொஷின் கேட்பாங்க, சயின்ஸில் 15 கொஷின், மேத்ஸில் 15 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. தப்பாக அட்டன் பண்ணால் 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, அதே தான் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸுக்கும் 8th பாஸுக்கும் சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். பட் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் வேணால் மாறலாம். பட் அதுக்காக வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி மாதிரி இல்லை, இதுவே ஈஸியாக தான் இருக்கும். ஜிடியே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ட்ரேட்ஸ்மேனுக்கும் நீங்கள் அதே சேம் ப்ரிப்பரேஷனோட போனீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ அக்னிவீரில் இருக்கக்கூடிய ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு டிஏல வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே 20 கொடுத்துருந்தாங்க, ரீசனிங் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு ஜிடி ட்ரேட்ஸ்மேன் அக்னிவீரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 5 கொஷின், ஜிகேல 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டெரிட்டோரியல் ஆர்மியில் வந்து ரீசனிங் அவங்க எக்ஸாம் பேட்டர்னில் கொடுக்கலாட்டியுமே எக்ஸாமில் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேத்ஸில் கூட கேட்கலாம், ஜென்ரல் நாலேஜில் கூட வந்து அவங்க ரீசனிங்கை கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் ரீசனிங் படிக்காமல் போயிடாதீங்க. ரீசனிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு 10-12 வீடியோவில் நம்ம வந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் ரீசனிங்கும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. நீங்கள் அக்னிவீருக்கு என்ன சிலபஸ் இருக்குதோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீசனிங் நீங்கள் படிச்சிருங்க, வேண்டாம்னு சொல்லலாம், கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. அதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம கோர்ஸில் நான் தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, கம்மியாக தான். நிறைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன். ஒரு சில டாபிக் மட்டும் 2 வீடியோ 3 வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே உண்டு. ஜாமெட்ரி, அல்ஜிப்ராலாம் வந்து கேட்குறாங்க, பட் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, பேசிக் தான் கேட்பாங்க. எல்லா டாப்பிக்குமே பேசிக் தான் கேட்பாங்க. நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ இதெல்லாமே பேசிக் தான் கேட்பாங்க. ஆர்மிக்குன்னு தனியாக நம்ம கோர்ஸில் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் படித்தாலே ஃபுல் மார்க் எடுக்கலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக ஃபிசிக்ஸில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்து ஜென்ரல் நாலேஜ்னால் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. எல்லாமே நம்ம கோர்ஸில் தமிழ்லேயும் டீச் பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும், உள்ள பிடிஎஃப் இருக்கும், அதை நம்ம தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இந்த எக்ஸாமில் இங்கிலீஷில் தான் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் நம்ம கோர்ஸில் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 135க்கும் மேலே வீடியோஸ் வரும். இதுக்குன்னு நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆர்மி, அக்னிவீருக்கும் சோல்ஜருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. நீங்கள் இப்போ டெரிட்டோரியல் ஆர்மிக்கு படித்தாலும் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக வேறு எதுவும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ 135க்கு மேலே வீடியோஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் 20 டெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியோட அஃபிஷியல் சாம்பிள் பேப்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட்டாக கொடுப்போம். ஸோ ஃபுல் டெஸ்ட்டே இந்த கோர்ஸில் வந்து 50க்கு மேலே வந்துடும். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அக்னிவீருக்கு படித்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி டெரிட்டோரியல் ஆர்மிக்கு படிக்கிறேன் அப்படின்னாலும் அதே டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் சிலபஸ் தான், சேம் டிஃபிகல்ட்டி லெவலில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ 1 லேக்குக்கு மேலே டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.8க்கு மேலே ரேட்டிங் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீட்பேக் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இவங்க என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். இதில் நீங்கள் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து கிளர்க்குக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெரிட்டோரியல் ஆர்மிக்கும் படிக்கிறேன், எஸ்எஸ்சி ரயில்வே அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், அக்னிவீருக்கும் படிக்கிறேன், ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போதைக்கு டெரிட்டோரியல் ஆர்மி மட்டும்தான் படிக்க போகிறேன், அதுலேயும் இதில் வந்து ஜிடிக்கோ ட்ரேட்ஸ்மேனுக்கோ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்பரை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கிராஷ் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிராஷ் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். 499 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதில் வந்து பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 499 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே ஆன்லைன் கொடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து யூபிஐ மூலமாகவோ கார்டு மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோல்டர் இருக்கும். அதில் டெய்லி டார்கெட், டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே வைஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்த டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும், டெஸ்ட்டு தனியாக ஒரு ஃபோல்டரில் இருக்கும். இதெல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தானா நீங்கள் கேட்க வேண்டாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கிட்ட தான் ஆகுது. இன்னும் நிறையா வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னால் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டே 1 ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். ஓகே, நீங்கள் வந்து தேடி தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே 1 டே 2 அப்படிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. டிஏக்கு படிக்கிறவங்களுமே இதில் இந்த இதுலேயே படிங்க, இதே ஆர்டர்லேயே படிங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 60 நாளில் இதை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக் கம்ப்ளீட் ஆன உடனே, ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் ஆன உடனே டெஸ்ட்டும் கொடுப்போம். இப்போ டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஆர்மி ரீசனிங்கான டெஸ்ட் 8வது டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இது டே 18 இருக்கக்கூடியது. ஓகே, ஃபிசிக்ஸோட டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் ஆட் ஆகிட்டே வரும். சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரீசனிங் தனியாக இருக்கும், சயின்ஸ் தனியாக இருக்கும், மேத்ஸ் தனியாக இருக்கும், ஜிகே தனியாக இருக்கும். இது எல்லாமே இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அதுலேயும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. அதுக்கு வந்து 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. கிராஷ் கோர்ஸுக்கு வந்து 499. அதுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி. ஓகே, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண வேண்டாம். கிராஷ் கோர்ஸில் என்ன இருக்குதோ அது ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்துடும். பட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு எக்ஸாமுக்கு படித்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே வேறு எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த ஒரே கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3000க்கு அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 2000க்கு அதிகமாக செலெக்ஷன் ஆயிருக்காங்க இந்த கோர்ஸில் படித்தவங்க நிறையா எக்ஸாம்ஸில். எல்லா கிளாஸுமே தமிழ் இங்கிலீஷ்லாம் டீச் பண்ணுவோம். பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதுனதில்லை அப்படின்னாலும், எனக்கு எதுவுமே புரியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமோ அதை வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த ஃபோல்டர் பார்க்கணும். இப்போ டிஏக்கு அப்படின்னா நீங்கள் அதில் அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி 3மே இருக்கும். அதில் ஆர்மி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் கிராஷ் கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிளர்க்குக்கு படிக்கிறவங்க கிளர்க்குங்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ கிளர்க்குக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 பார்ட்டு. சேம் 50 கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேல 5 கொஸ்டின், சயின்ஸில் 5 கொஸ்டின், மேத்ஸில் 10 கொஸ்டின், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷில் மட்டும் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுவுமே சேம் 50 கொஸ்டின் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கிளர்க்குக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதே அக்னிவீரில் ஆர்மிங்கிற ஃபோல்டர், ஆல் இன் ஒன் கோர்ஸில் அக்னிவீரில் ஆர்மி ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதில் இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ண உடனே இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் கம்ப்யூட்டருக்கு மட்டும் 80க்கு மேலே வீடியோஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாமே வந்து பார்த்தாலே போதுமானது. கிளர்க்கும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். வேகன்சி கம்மியாக இருக்கும், பட் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே நான் இன்னொரு வீடியோ கொடுப்பேன். அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே இதுக்கு முன்னால் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, மோரல்லஸ் இதே தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அது நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மற்றபடி சிலபஸில் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.
ஆல் த பெஸ்ட்.